எரேமியாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். 8வது வசனம் கவனிங்க. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளும். எறும்புகளுக்கு காலம் தெரியுங்க. கோடை காலம் ஆகாரத்தை சேர்த்து வைக்க வேண்டிய காலம். அதைத் தொடர்ந்து மழை காலம் வரப்போகிறது. எவ்வளவு கடினமாக உழைக்கலான்னாலும் முடியாது. மழையில வெளியே போக முடியாது. ஆகாரத்தை சம்பாதிக்க முடியாது. ஆபத்து ஒளிந்திருக்கிறது. கஷ்டகாலம் வரப்போகிறது. கடின காலம் வரப்போகிறது. எனவே இந்த எறும்புகள் என்ன செய்கின்றது? எவ்வளவு உழைக்க முடியுமோ அவ்வளவு கடினமாய் உழைத்து கோடை காலத்துல ஆகாரத்தை சம்பாதித்து சேர்த்து வைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எறும்புகள் காலத்தை உணர்ந்து கொள்கிறது. அதனால்தான் முன்னோக்கிய பார்வையோடு கூட கடினமாய் உழைக்கிறது. இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு இந்த முன்னோக்கிய பார்வை இருக்காது. கோடை காலத்திலே அந்த எறும்புகள் ஆகாரத்தை சம்பாதித்து சேர்த்து வைத்து எதை சம்பாதிக்கிறதோ அதெல்லாத்தையும் சாப்பிடுற டைப் இல்லை. எவ்வளவு ஆகாரத்தை சேர்த்து வைத்தாலும் சேர்த்து வைத்த ஆகாரத்தை எல்லாம் சும்மா உட்காந்து சாப்பிடுற டைப் இல்லை. அப்ப என்ன செய்யும்? ஆகாரத்தை அது சேர்த்து வைத்துக் கொள்கிறது. மழைக்காலம் வரப்போகிறது. கடினமாக உழைக்கிற மனசு இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைக்க சூழ்நிலை நமக்கு அனுகூலமா இருக்காது. அதனால என்ன செய்தது? எறும்புகள் சேர்த்து வைத்துக் கொள்கிறது. ஆகாரத்தை சேமித்து வைத்துக் கொள்கிறது. பத்திரப்படுத்திக் கொள்கிறது. ஏன்னா கஷ்டகாலம் வரப்போகுது இல்லையா? ஒரு முன்னோக்கிய பார்வையை கொண்டிருக்கிற வாழ்க்கை எறும்புகள் கத்துக் கொடுக்குது. ஆனா நம்மள நிறைய பேர் முன்னோக்கிய பார்வையோடு இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு உன்னோட ஆரோக்கியம் நல்லா இருக்கு. இன்னைக்கு எல்லாமே சாஃப்டா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஆனா யாருக்கு தெரியும் நாளைக்கு என்ன ஆகுதோ? எனக்கு அதை யோசிச்சு பார்த்திருக்கியா? கவனிங்க. என்னிடத்தில் அநேக சகோதரிகள் வந்து ஜெப உதவி கேட்பார்கள். அதுல முக்கியமா ஒண்ணு என்னன்னா, கையில காசே இல்லையா, நான் பினான்சியலா ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கேன். 2வது, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாத நிலைமையா, ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையா, படிக்க வைக்க முடியாத ஒரு சூழல். 3வது, கல்யாண வயசு வந்த பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறாங்க. ஆனா கல்யாணம் பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலை. கவனிங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் உருவாச்சு? யாரையும் நான் குற்றம் சுமத்த முயற்சி செய்யலைங்க. ஏதோ அப்படிப்பட்டவங்கள ஒரு மாதிரி பார்த்து குறைச்சி பேசணுங்கிற எண்ணம் 1% கூட இல்லவே இல்லை. ஆனா கேள்வி மாத்திரம் கவனிங்க. எதற்காக இன்னைக்கும் கையில சல்லி காசு கூட இல்ல? எதனால இன்னைக்கும் பிள்ளைங்களை படிக்க வைக்க உன்னால முடியல? எதனால விவாக வயசு வந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல? காரணம் என்ன சொல்லட்டுமாங்க? நீ கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய சமயத்துல நீ ஒழுங்கா படிக்கல. நீ கடினமா உழைக்க வேண்டிய சமயத்துல கடினமா உழைக்கல. 2வது, ஒருவேளை சம்பாதிச்சாலும் சரி, சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே நீ செலவழிச்சிட்ட. சில பேர் கணவன்மார் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அத்தனையும் குடிச்சிருவாங்க. நான் கேட்கிறேன், அறிவு இருக்கா? இன்னைக்கு அப்படிப்பட்டவங்க இருக்காங்களா இல்லையா? 20,000 ரூபாய் சம்பாதிக்கிற அந்த 20,000 ரூபாயில 12,000மோ 13,000மோ குடிக்கிறதுக்கே செலவழிக்கிறியா? உனக்கு அறிவு இருக்கா? ஏதாவது ஒரு முன்னோக்கிய பார்வை இருக்கா? சூதாடுறவன் சீட்டாட்டத்துக்காக எல்லாத்தையும் செலவழிக்கிறான். போஜன பிரியன் குடிக்கிறவன் குடிக்கிறதுக்காக தன்னுடைய சம்பாத்தியம் எல்லாத்தையுமே அந்த குடிப்பழக்கத்துக்காக செலவழிக்கிறான். அல்லது ஊதாரித்தனத்துக்காக செலவு பண்றான். ஏதாவது முன்னோக்கின பார்வை இருக்கா? உனக்குன்னு மனைவி இருக்காங்க, உனக்குன்னு பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கான எதிர்காலம் ஒன்று இருக்கு. அவங்கள படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. அவங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையதுதான். நீ சம்பாதிக்கிறதெல்லாம் இப்படி செலவழிச்சனா நாளைக்கு அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாரு. ஃபீஸை கட்டுறது யாரு? கல்யாண வயசு வரும்போது அவங்களுக்கு யாரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? இந்த முன்னோக்கிய பார்வை இருக்கா? கிடையாது. அதனாலதான் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் செலவழிக்கிற, சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் வீணா அப்படியே அழிச்சுக்கிட்டே இருக்க. அதே போலதான் சில சகோதரிகளும் கூட. கணவருக்கு 10,000 ரூபாய் வருமானம் வந்தா 10,000 ரூபாய் அப்படியே அழிச்சிட வேண்டியது. 20,000 சம்பாதிச்சா 30,000, 40,000, 50,000, ஏன் லட்சம் ரூபாய் கூட சம்பாதிச்சாராம். தேவையில்லாத ஆசைகள். அதை வாங்கணும், இதை வாங்கணும், அந்த பொருளை வாங்கணும், இந்த பொருளை வாங்கணும். அவங்க வீட்டுல கார் இருக்கு, நம்ம வீட்டுல கார் இல்ல. அவங்க பட்டு சாரி எல்லாம் வாங்குறாங்க, நான் ஏன் அந்த மாதிரி வாங்க கூடாது? இப்படி போட்டி போட்டுக்கிட்டு சம்பாதிச்சு கொண்டு வர்ற எல்லாத்தையும் இப்படியே செலவழிச்சுக்கிட்டே இருந்தா நாளை பின்னைக்கு ஒரு கஷ்டம் வந்தா அதை யாரு சந்திப்பாங்க? எறும்புகள் நமக்கு ஒரு அற்புதமான பாடத்தை கற்றுக் கொடுக்குது. நல்லா கவனிங்க. மழை காலம் வரப்போகுது, சிரம காலம் வரப்போகிறது, பஞ்சகாலம் வரப்போகிறது, கடின காலம் வரப்போகிறது. எனவே அவைகள் என்ன செய்கிறது?
கஷ்டப்பட்டு சேமிக்கிற ஆகாரத்துல மொத்தமா முழுங்கிறது இல்ல, அப்படியே காலி பண்றது இல்ல. அப்ப என்ன செய்யும்? சேர்த்து வைக்குது. கணவன்மார், மனைவிமார், தாய்மார், தகப்பன்மார், ஞானத்தோடு கூட நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல ஒரு 20% 30% சேர்த்து வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். சேமிக்கிற பழக்கத்தை கத்துக்கொள்ளுங்க. சின்ன வயசுல அந்த வார்த்தை நிறைய கேட்டிருப்போம். என்ன வார்த்தை? சேமிப்பு, சேமிப்பு, சேமிப்புன்னு. இப்ப எங்கேயாவது அந்த வார்த்தையை கேட்கறீங்களாங்க? ஆக்சுவலா அந்த உணர்வோ அந்த எண்ணமோ, அதாவது இந்த சேமிப்புங்கிற வார்த்தையே, நீங்க வேணா உங்க பிள்ளைங்க கிட்ட போய், தம்பி சேமிப்புன்னா என்னடா கண்ணா? என்னது? மறுபடியும் சொல்லுங்க. அதுதான்டா கண்ணா சேமிப்பு அப்படின்னா என்ன? அதனமோ அந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்டதே இல்லையே அப்படிம்பாங்க நாட்கள்ல. காரணம் என்ன? நாமளே மறந்து போயிட்டோம். சேமிப்புங்கிற வார்த்தையே மறந்து போயிட்டோம். சேமித்து வைப்பது மறந்தாச்சு. அறிவில்லாம நடக்கிறத வழக்கமாக்கிக்கிட்டோம். இது உண்மையா இல்லையாங்க? இன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க இல்ல, வர்ற சேலரி எல்லாம் நீ சாப்பிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி காலி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. நாளைக்கு உனக்கு பிள்ளைங்க பிறக்க போறாங்களே, அப்ப அவங்களுக்கு நீ என்ன செய்வ? அந்த பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் சேமிச்சு வைக்கணுமா இல்லையா? இன்னைக்கு பிள்ளைங்க உன் கைக்குள்ள இருக்காங்க, நாளைக்கு படிப்பாங்க, படிக்க போகும்போது அவங்களுக்கு தேவையான ஃபீஸை கட்டணுமா இல்லையா? ஸ்கூல்ல சேர பிள்ளைங்க நாளைக்கு காலேஜுக்கு சேர வேண்டி வரும், யூனிவர்சிட்டிக்கு போகணும். அதே போல நாளைக்கு பிள்ளைங்களை ஃபர்தரா படிக்க வைக்கணும்னா நம்ம கையில 4 காசு இருக்கணுமா வேண்டாமா? ஒரு நாள் ஒரு சகோதரியும் சகோதரனும் வந்து, ஐயா எங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு நடக்கலையா, தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னப்போ நான் கேட்டேன், உங்க பொண்ணுக்கு இப்போ என்ன வயசாச்சுன்னு கேட்டப்ப 43 வயசுன்னு சொன்னாங்க. ஏன் இவ்வளவு நாள் நீங்க கல்யாணம் பண்ணல? கையில காசு இல்லையா? என்ன சொல்ல முடியும்? யோசிங்க. இந்த பழக்கத்தை என்னன்னு சொல்றதுங்க? ஞானமாங்க இது? மறுபடியும் சொல்றேன், அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இருக்கிற தாய்மார தகப்பன்மார நிந்திக்க நான் ட்ரை பண்ணல. தயவு செஞ்சு ஆனா புரிஞ்சுக்கோங்க, 43 வயசு வரைக்கும் மகளுக்கு கல்யாணம் பண்ணல. காரணம் என்ன? முன்னோக்கிய பார்வை இல்ல. அடடே, தேவன் நமக்கு ஒரு மகளை கொடுத்திருக்காரு, அந்த மகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதுக்காக நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து வைக்கலாமே, மகளுக்கு கல்யாணத்துக்கு உதவுமே. இந்த முன்னோக்கிய பார்வை எங்க? பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல அப்படின்னு வந்து சொல்றேன். காரணம் என்ன? முன்னோக்கிய பார்வை இல்ல, சேமிக்கணுங்கிற எண்ணமே இல்ல. மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. காரணம் என்ன? நீ எங்க எதையும் சேமிச்சு வைக்கலையே. பிரதர், எனக்கு வர்றது எவ்வளவு, நான் சம்பாதிக்கிறது எவ்வளவு? ஆமா, நீ சம்பாதிக்கிறது 10,000 தான். ஏன்னா எனக்கு வர சம்பளம் அவ்வளவுதான், என்னுடைய வேலை அப்படிப்பட்டது. ஏன் அப்படிப்பட்ட வேலை உனக்கு கிடைச்சது? உன்னோடு கூட படிச்சவங்க ஒரு உன்னதமான நிலைக்கு போயிட்டாங்களா? ஆமா போயிட்டாங்க. என் கூட படிச்சவர்ல ஒருத்தன் கலெக்டர் ஆயிட்டான், இன்னொருத்தன் எஸ்பி ஆயிட்டான், இன்னொருத்தன் டாக்டர் ஆயிட்டான். நீ மட்டும் ஏன் வேலைக்கார மாதிரி இருக்க? நீ மட்டும் எதுக்கு அடிமை மாதிரி இருக்க? அது ஏன்னா அப்போ படிக்க வேண்டிய சமயத்துல ஒழுங்கா படிக்கல. அதான் ஏன் படிக்கல? அதுதான் கேள்வி. சோம்பேறித்தனம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சோம்பேறித்தனம். தம்பிமார் தங்கைமார் கேக்குறீங்களா? இன்னைக்கு உங்கூட படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு நாள்ல பெரிய பெரிய டாக்டர் ஆகலாம், அல்லது கரெக்டர் ஆகலாம், அல்லது ஒரு பெரிய ஸ்தானத்துல பெரிய ஸ்டேட்டஸோட அவங்க இருக்கலாம். ஆனா நீ மாத்திரம் ஆபீஸ கிளீன் பண்றவனா அல்லது டாய்லெட்டை கிளீன் பண்றவனா அந்த ஸ்தானத்திலே அப்படியே இருக்கணும்னு நான் ஆசைப்படல. அந்த வேலை செய்யறவங்கள ஏளனமா பேசலாம், ஆனா அவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் ஒழுங்கா படிச்சிருந்தா எதுக்கு இந்த வேலைக்கு வந்திருப்பேன்? நாங்க கடினமா உழைக்க வேண்டிய சமயத்துல ஒழுங்கா உழைச்சிருந்தா, நாங்க படிக்க வேண்டிய நேரத்துல ஒழுங்கா ஒருவேளை படிச்சிருந்திருந்தா, எதுக்காக இந்த வேலைக்கு நாங்க வந்து சேர்ந்திருப்போம்? அதனால எங்க பிள்ளைங்க மாத்திரம் இந்த வேலை செய்யவே கூடாது. அதனால கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருவோம். அது எந்த தாயா இருந்தாலும் இப்படிதான் சொல்லுவாங்க, எந்த தகப்பனா இருந்தாலும் இப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு நாள் உன்னோட கூட படிச்சுக்கிட்டு இருந்தவங்க அப்படின்னு அவங்க பேரை சொல்லி நீ சந்தோஷப்படுறது பிரயோஜனம் இல்ல. உன்னோட பேரை சொல்லி அவங்க சந்தோஷப்படணும். அந்த ஸ்தானத்துக்கு நீ வந்தாகணும். அது நம்ம கால்வரி டெம்பிள சேர்ந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும், ஒவ்வொரு தம்பியும், ஒவ்வொரு தங்கையும், உன் பெயரை சொல்லி அநேகம் பேர், அவரு நம்ம கிளாஸ்மேட்டுங்க, அவங்க நம்ம கிளாஸ்மேட்டுங்க, நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து படிச்சோங்க என்று உன் பெயரை சொல்லி அவர்கள் பெருமைப்படும் விதமா இருக்க வேண்டும். ஒரு மெசேஜ் வந்தது அமெரிக்காவிலிருந்து. ஒரு டிவி சேனல்ல அந்த சகோதரர் சென்று இன்டர்வியூ தர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். என்னன்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சார் தெரியுங்களா? பிரதர், அந்த டிவி சேனல்ல சேர்ந்தவங்களுக்கு நான் போய் இன்டர்வியூ கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். நீங்க என்னோட ஃப்ரெண்டுன்னு அந்த இன்டர்வியூல நான் சொல்லிக்கலாமா? சதீஷ்குமார் யார் தெரியுங்களா? அவர் என்னோட ஃப்ரெண்டுங்க அப்படின்னு நான் சொல்லலாமா? ஏன்னா அவருக்கு தெரியும், அவரோட டீமுக்கு நல்லா தெரியும். அந்த சேனல் நிறுவனத்தார்கிட்ட போய் குறிப்பிட்ட இவரு சதீஷ்குமாரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா அவங்க கட்டாயமா அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவர் என்ன கேட்டாருன்னா, உங்க பேரை நான் சொல்லிக்கலாமா? நீங்க என்னுடைய நண்பர்னு, நீங்க என்னோட ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லிக்கலாமா? என் அன்பு சகோதர சகோதரிகளே,
அந்த ஸ்தானத்தை தேவன் இந்த எளிய ஊழியக்காரனுக்கு எப்படி கொடுத்தார்? தயவு செஞ்சு கவனிங்க. இந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்ததே அவர்தான். நம்முடைய பெயரை சொல்லி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் பிறர். அது தேவனுடைய ஆசை. அன்பு தம்பிமார், தங்கைமார், நாளைய தினத்துல உங்க பேரை சொன்னா சிலருக்கு வேலை கிடைக்கிற விதத்துல ஒரு நாள் ஒரு தாயார் வந்தாங்க. ரொம்ப வேதனையோட கூட வந்திருந்தாங்க. ஐயா, எங்க பையன் அமெரிக்காவுக்கு படிக்க போனா, படிப்பு முடிஞ்சிருச்சு, ஃபர்தரா MS பண்ணணும், ஆனா எங்கேயுமே அவனுக்கு அட்மிஷன் கிடைக்கல. 1 வீக்ல விசா முடிஞ்சு போயிடும், திரும்பி வந்துடணும். ஆனா எங்க பையன் ரொம்ப கவலைப்படுறான். மம்மி, இந்த 1 வீக்ல எனக்கு எப்படி அட்மிஷன் கிடைக்கும்? எந்த காலேஜ்ல எனக்கு இடம் தருவாங்க? இந்த 1 வீக்ல விசா முடிஞ்சு போயிடும், நான் இந்தியாவுக்கு வர வேண்டியதாயிடும், ரொம்ப கவலையா இருக்கு, என்ன செய்யறதுன்னே புரியல மம்மி அப்படின்னு எங்க பையன் ஃபோன் பண்றான்யா. இன்னும் 1 வீக்ல அவன் இந்தியாவுக்கு வந்துருவான், ஆனா அவங்க படிக்கணும்னு நினைக்கிறான், என்ன செய்யறதுன்னு புரியலையா. அம்மா, நான் ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறேன், அந்த இமெயிலுக்கு உங்க பையன்கிட்ட சொல்லி அந்த இமெயிலுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் அனுப்ப சொல்லுங்க. அதுல இந்த வார்த்தையும் சேர்த்து எழுத சொல்லுங்க. இந்த இமெயில் டாக்டர் சதீஷ்குமார் அனுப்பினாரு, உங்களை சந்திக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அதுல சேர்த்து எழுத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டேன். மறு வாரமே விசிட்டிங் ஹவர்ஸுக்கு அந்த தாயார் திரும்ப வந்திருந்தாங்க. இன்னைக்கு சந்தோஷத்தோட வந்து, ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே இமெயில் எங்க பையன் அனுப்பி வச்சிருக்கான், உங்க பேரையும் அதுல மென்ஷன் பண்ணி இருந்திருக்கான், உடனே எங்க மகனை அவங்க வர சொல்லியிருக்காங்க, 1 வீக்லயே அட்மிஷனை கொடுத்துட்டாங்களாம், இப்ப காலேஜ்லயும் சேர்த்துட்டாங்க. ஐயா, எங்க பையன் MS பண்றதுக்காக காலேஜில் ஜாயின் பண்ணிட்டான். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுங்களா? நண்பு சகோதர சகோதரிகளே, வேதத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கு, வாசிக்கலாம் வாங்க. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனங்கள். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களிகூரும். 11வது வசனம், செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்று ஓங்கும். நீ ஆசீர்வதிக்கப்படும்போது உன் பட்டணத்துக்கு ஆசீர்வாதம். ட்ரிப் அட்வைசர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ட்ரிப் அட்வைசர், எந்த தேசத்துக்கு போனாலும் எந்த பட்டணத்துக்கு போனாலும் அந்த ட்ரிப் அட்வைசர் அப்படிங்கிற அந்த சைட் என்ன செய்யும்னா, அது தெரிவிக்கும் என்னன்னு, இந்த பட்டணத்துக்கு நீங்க போறீங்களா அப்படின்னா இந்த பட்டணத்துல நீங்க பார்க்க வேண்டிய முதல் பிளேஸ் இது, 2வது பிளேஸ் இது, 3வது பிளேஸ் அப்படின்னு அந்த பட்டணத்துடைய தனித்துவம், அந்த பட்டணத்துடைய தவறாம பார்க்க வேண்டிய பிரதேசங்கள், இவைகள் எல்லாத்தையும் அந்த ட்ரிப் அட்வைசர் அட்வைஸ் பண்றதா இருக்கும். உங்களுக்கு தெரியுமாங்க? ட்ரிப் அட்வைசர் அப்படிங்கிற சைட்டுக்கு போங்க, கால்வரி டெம்பிள் ஹைதராபாத் அப்படின்னு அடிங்க, உடனடியா உங்களுக்கு என்ன வரும் தெரியுங்களா? ஹைதராபாத்ல இருக்கிற 256 பகுதிகளில் பார்க்க வேண்டிய இடங்கள்ல முதலாவதாக பார்க்க வேண்டியது கால்வரி டெம்பிள் அப்படின்னு இருக்கும். நீங்க நோட் பண்ணி பாருங்க. ட்ரிப் அட்வைசர் ஒரு இந்தியன் வெப்சைட் இல்ல, ஆனா அவங்க அந்த ட்ரிப் அட்வைசர்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, நீங்க ஹைதராபாத்ல பார்க்க வேண்டிய பகுதிகளில் முதலாவதா பார்க்க வேண்டியது கால்வரி டெம்பிள். செம்மையானவர்களுக்கு வரும் ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும். இன்னைக்கு நம்ம ஹைதராபாத் பட்டணம் வேர்ல்டு மேப்ல ஒரு உன்னதமான ஸ்தானத்துல கால்வரி டெம்பிள் கொண்டு சேர்த்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் growing சர்ச் இன் த வேர்ல்ட் கால்வரி டெம்பிள் தான். சகோதரனே, சகோதரியே, உன்னை கொண்டு உன் பட்டணத்திற்கு பெயர் வர வேண்டும், உன்னை கொண்டு உன் குடும்பத்திற்கு நற்பெயர் வர வேண்டும், உன்னை கொண்டு உன் பெயரை கொண்டு ஒரு 10 பேராவது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். எனக்கு அந்த தாயார் வந்து அவ்வளவு சந்தோஷமா சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா, ஐயா என் பையன் செட்டில் ஆயிட்டாயா. ஒரு சகோதரன் இங்கிலாந்துக்கு போனாரு, அவர் போகும்போது எனக்கு ஃபோன் பண்ணாரு, அண்ணா நான் இங்கிலாந்துக்கு போக போறேன், ரொம்ப சந்தோஷம்யா, அண்ணா அங்க இங்கிலாந்துல எந்த சர்ச்சுக்கு போகணும், என்ன செய்யணும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நான் சொன்ன, குறிப்பிட்ட இந்த ஆலயத்துக்கு நீ போ, அங்க இந்த பேர் உள்ள ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட என் பேரை சொல்லு, அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. இவர் போனாரு, சந்திச்சாரு. அந்த நபர் என்ன சொன்னார்னா, நீ எங்க வீட்டுக்கே வந்து எங்க வீட்டிலே தங்கிக்கலான்னு சொன்னார்னா. அண்ணா உங்க பேரை சொன்ன அவ்வளவுதானா? அவர் தன்னோட வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டாரு. இப்ப அவர் வீட்டுல தான் நான் பத்திரமா தங்கியிருக்கேன். நான் இங்கிலாந்துல. நம்பிக்கைக்கு பாத்திரமா நீ அங்கிரு, ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில செட்டில் பண்ணுவாரு. சில வாரங்கள் கழிச்சு அந்த தம்பி திரும்பவும் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஆனா நம்பிக்கையோட நீங்க சொன்ன மாதிரியே உங்க ஃப்ரெண்டை சந்திச்சா, அவர் என்ன அவர் வீட்டிலே தங்க வச்சுக்கிட்டாரு. இப்ப அவர் போற சர்ச்சுக்கு என்ன கூட்டிட்டும் போனாரு. அந்த சர்ச்சிலேயே ஒரு அற்புதமான வேலையையும் ஆண்டவர் எனக்கு அருளி செய்திருக்கிறார். சகோதரர்களே, சகோதரிகளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்றால் தேவன் உன் பெயரையும் ஆசீர்வாதகரமாய் மாற்றி விடுவார். யாரோட பெரியோ சொல்லிக்கிட்டு அவரோட கிளாஸ்மேட்டுங்க நானு அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் இல்ல. உன்னுடைய பெயரை சொல்லி பிறர் சந்தோஷப்பட வேண்டும். அவருடைய கிளாஸ்மேட்டுங்க நான். நம்முடைய கால்வரி டெம்பிள் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் உன்னதமான கல்வியை கற்று உன்னத ஸ்தானத்தை அடைந்து அநேகம் பேருக்கு ஆசீர்வாதகரமாய் மாற வேண்டும். உதாரண புருஷர்களாக வேண்டும். தாய்மார், தகப்பன்மார்
கடினமா உழைங்க. கஷ்டப்பட்டு பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வச்சிருங்க. நீங்க உழைக்கலன்னா பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்க முடியும்? எறும்புகள் நமக்கு கற்றுத்தருது கடினமாய் உழைப்பது எப்படிங்கிறது. எறும்புகள் நமக்கு கற்றுத்தருது காலங்களை உணர்ந்து செயல்படுவதை. மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, வயசு அதிகமாயிட்டே போகுது. தயவு செய்து அப்பாமார் அம்மாமார், உங்க பொண்ணுக்கு வயசு ஒரு 18-19 தாண்டிடுச்சுன்னா உடனே திருமணத்தை குறித்து யோசிக்கணும். 18-19 வயசுல இருந்து 20-24 வயசுக்குள்ள பெண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். 25 தாண்ட விட்டுறாதீங்க. பசங்களா இருந்தா 24 வயசுல இருந்து ஒரு 27-28க்குள்ள கல்யாணம் முடிச்சிடணும். அதுதான் சாதாரணமா அவங்களோட விவாக வயது. என்ன நடக்கும் லேட்டானா அதை கூட சொல்றேன். ஊழியத்துல ஒரு சகோதரர் இருந்தார், ரொம்ப நாள் அவர் இருந்தாரு. 27 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. நான் கேட்டேன், 27 வயசு ஆயிடுச்சு, கல்யாணத்தை பத்தி நீ யோசிக்கலையா? அண்ணா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னா, ஆனா கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சாதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். கண்டிஷன்? ஏன் கவர்மெண்ட் ஜாப் இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க? நான் சான்ஸே இல்லைண்ணா, கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் எனக்கு வேணும். 29 இயர்ஸ் வந்துருச்சுங்க. அப்ப கேட்டேன், 29 வயசு ஆயிடுச்சே, என்ன கல்யாண விஷயம் என்னதான் ஆச்சு? கவர்மெண்ட் ஜாப் இல்லைன்னாலும் அண்ணா ஒரு பிரைவேட் வேலையா இருந்தா கூட பரவாயில்லண்ணா. சரிண்ணா. 31 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க, மேரேஜ் ஆகல. என்னையா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? வேலை இல்லைன்னா கூட கொஞ்சமாவது வரதட்சணை கொடுத்தா பரவாயில்லண்ணா. அதை தொடர்ந்து 33 இயர்ஸ் கூட வந்துருச்சுங்க. அப்ப கேட்ட நம்ம ஆளுகிட்ட, மேரேஜ் இன்னும் நடக்கல, இப்ப ஏதாவது கண்டிஷன் வச்சிருக்கியான்னு கேட்டேன். முதல்ல கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொன்னேன், அப்புறம் பரவாயில்ல பிரைவேட் ஜாப் ஓகேன்னு, அப்புறம் ஜாப் இல்லைன்னா பரவாயில்ல கொஞ்சம் வரதட்சணை அப்படின்னு. இப்ப 33 வயசு ஆயிடுச்சு, இப்போதைய கண்டிஷன் என்ன? அண்ணா ஒரு பொண்ணா இருந்தா போதும்ண்ணா. என்னது? என்னவாங்க? பொண்ணு இருந்தா போதும்ண்ணா. ஏன்னா இப்பதான் தலைவருக்கு புரிஞ்சிருக்கு. என்னது, நாளுக்கு நாள் வயசாயிட்டே இருக்கு. யாருங்க கொடுப்பாங்க பொண்ணுவருக்கு? அதே பொண்ணுக்கும் அப்ளை ஆகும் தானே. பொண்ணோட வயசு கூடிக்கிட்டே இருக்கும்போது வாய்ப்புகள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். தாய்மார் தகப்பன்மார் முன்னோக்கிய பார்வையோடு இருங்க. எத்தனையோ தாய்மாரை பார்த்துருக்கிறேன், தகப்பன்மாரை பார்த்துருக்கேன். ஏமா இவ்வளோ லேட் ஆக்குறீங்கம்மா? அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க, என்ன செய்யறதுயா, என் கணவர் பெரிய குடிகாரரு. ஐயா வயசுக்கு வந்த பிள்ளைங்க வீட்டுல இருக்காங்க ஐயா, இப்படி நீ குடிச்சுக்கிட்டு இருக்கலாமான்னு கேட்டா, பண்ணலாண்டி. பண்ணலாம். புத்தி இல்லாதவங்க நம்ம மத்தியில யாராவது அப்படிப்பட்டவங்க இருக்கீங்களா? மகளை பெற்றிருக்கிற, அருமையா மகளை பெற்றிருக்கிற, ஆனா கல்யாணத்தை குறித்து யோசிக்கிறது இல்லை. பிள்ளையோட நல்லது கெட்டதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. உனக்கு ஒரு முன் பார்வை இல்ல. எறும்பு கத்து கொடுக்குதுங்க, கஷ்ட காலம் வரப்போகுது, கடினமான பஞ்ச காலம் வரப்போகுது. அதனால இப்ப இருந்தே நான் ரொம்ப கவனமா வாழணும். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உங்களோட பிள்ளைங்க சின்னவங்க தான், வேகமா பெரியவங்க ஆயிடுவாங்க. சோ கொஞ்சம் முன்னோக்கிய பார்வையோட கூட இன்னையிலிருந்தே சேமிக்க ஆரம்பிங்க. நாளைக்கே அவங்க காலேஜ்ல ஜாயின் பண்ண வேண்டி வந்துரும். கஷ்டப்பட்டதை சேமிச்சு வச்சாதான் அந்த காலேஜ் படிப்புக்கு உதவியா இருக்கும். ஜாக்கிரதை. தேவையில்லாததெல்லாம் ஆசைப்படாதீங்க. அனாவசியமா போய் காரை வாங்கிடாதீங்க. அனாவசியமா அவுட் ஆஃப் த வே போய் வஸ்து வாகனங்களுக்காக பணத்தை செலவழிக்காதீங்க. பிள்ளைங்களோட எதிர்காலத்தை குறிச்சு யோசிங்க. கல்யாண வயசுல பொண்ணு இருக்கா, கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு நடுது. கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல கொஞ்சம் சொத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சில டைம் நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படியே குன்றி போயிடும். திடீர்னு எங்க போய் நம்மளால பணம் சமாளிக்க முடியும்? ஆரோக்கியம் குறைஞ்சு போச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க, அவங்க கிட்ட இவங்க கிட்ட நோடி கடன் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நம்மால போய் சேர்ந்துருவாரு மேல. எனவேதான் சொல்றேன், சேமிச்சு பழகுங்க, ஒரு முன்னோக்கிய பார்வையோட இருங்க. நீங்க நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சிம்பிள் பழக்கம் என்னன்னா, கடன் வாங்குறது. அதுக்கு விதவிதமா டைட்டில்லாம் வைப்பாங்க நம்ம ஆளுங்க. ஒரு நாள் ஒருத்தர் வந்து, சதீஷ்குமார் பிரதர், ஹேண்ட் லோன் ஏதாவது தருவீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல, உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கா? என்னவாங்க அவருக்கு? ஹேண்டு லோன். கோல்டு லோன் நமக்கு தெரியும், பேங்க் லோன் நமக்கு தெரியும். இந்த ஹேண்ட் லோன் சொன்னப்ப எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க சொன்னது எனக்கு என்னென்ன புரியல. கொஞ்சம் ஹேண்ட் லோன் ஏதாவது தருவீங்களா? எனக்கு எதுவும் புரியாததுனால கொஞ்சம் நம்ம பாஷையில சொல்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஹேண்ட் அப்படின்னா கை, லோன் அப்படின்னா கடனுதவி. அது கை கடனுங்க.
அதுக்கு வந்த தலையெழுத்து. அதுக்கு அப்படி ஒரு டைட்டில் வேற, ஹேண்ட் லோன். ஆமா, என்ன சொல்றது பாருங்க, கடன் வாங்குறதுக்கு என்ன பேரு, இது என்ன சொல்றது, கேட்கறது கடன், அதுல ஒரு ஸ்டைல் வேற. வேண்டாம் அன்பு சகோதர சகோதரிகளை, நம்ம கால்வரி டெம்பிள்ல சேர்ந்தவங்க, நீங்க கடன் கொடுக்கிறவங்களா இருக்கணுமே தவிர கடன் கேட்கிறவங்களா இருக்கவே கூடாது. எனவே எறும்புகள் நமக்கு கற்றுத்தரும் இந்த பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவை, தெளிவாய் திட்டவட்டமாய் மேன்மையான உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசியதற்காக நன்றி ராஜா. எங்களுக்குள் சோம்பேறித்தனம் இருக்கிறது, அது 100% உண்மை. அந்த சோம்பேறித்தனத்தை ஜெயித்து அப்பா கடினமாய் உழைக்கிற குணத்தை அருளிச் செய்யுங்க ராஜா. ஒரு முன் ஜாக்கிரதையை அருளிச் செய்யுங்க. காலங்களை உணர்ந்தறிகிற கிருபை எங்களுக்கு அருளிச் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உயிரை கொடுத்திருக்கிறீர், எங்களை உயிருக்குயிராய் நேசிக்கிறீர். எனவே உம்மை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை எங்களுக்கு அருளிச் செய்யுங்க அப்பா. நீர் எங்களை பார்க்கிறீர் என்ற உணர்வோடு கடினமாய் உழைத்து ஒழுக்கத்தோடு வாழ்ந்து ஆண்டவரே காலத்தை உணர்ந்து அறிந்து குடும்பமாக ஆவிக்குரிய பிரயாணத்தை தொடர்கிற கிருபையை அருள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Address Calvary, Post Box number 30, Kokatpalli, Hyderabad 72.